எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளை எப்பயும் போல ஹாப்பியாவும் ஹெல்த்தியாவும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. மதியானம் சீக்கிரம் லஞ்சுக்கு சாம்பார் தான் செய்வோம். ஆனா சாம்பாரை விட டக்குன்னு செய்யற அளவுக்கு இந்த சின்ன கிரேவி இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் குக்கர்ல ஊற வச்ச கருப்பு வெள்ளை சுண்டலை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து 4 விசில் விட்டுக்கலாம். என் சேனலை நீங்க இப்பதான் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. விசில் வர கேப்ல கிரேவிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். அதே குக்கர்ல கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதுல ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, சின்ன கடல் பாசி, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா எல்லாம் சேர்த்துக்கலாம். எல்லாம் கலர் சேஞ்ச் ஆனதும் அதுல தக்காளி வெங்காயம் பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். எண்ணெய் நல்லா திரண்டு வந்ததும் அதுல 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கறி பவுடர் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலா எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். சுண்டல் வேக வச்ச தண்ணியும் சுண்டலையும் சேர்த்துக்கலாம். உப்பு காரெல்லாம் செக் பண்ணிட்டு மூடி வச்சு கொதிக்க விடலாம். எண்ணெய்லாம் நல்லா தெளிஞ்சு கிரேவி திக்கானதும் ஃபைனல் டச்சா கொத்தமல்லி தூவி இறக்கி பாருங்களேன், அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அவ்வளவுதான், நல்லா கம கமன்ட்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவியை ஒயிட் ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.